மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்ன வேணும்னாலும் நடக்கட்டும், என்ன வேணும்னாலும் நடக்கட்டும். இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல நம்ம எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே என்னுடைய யோசனையினால எதுவும் பண்ண சொல்லுங்களேன் முடியாது. எதுவுமே நீங்க செய்ய முடியாது. என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க யோசிச்ச உடனே என்ன பண்ண முடியும்? அந்த காரியம் மாறிடுமா? அந்த காரியம் நின்றுமா? அந்த காரியத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியுமா? இல்ல. ஒரு கடன் ஆயிருச்சு, யோசிச்சு என்ன பிரயோஜனம்? ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாங்க, யோசிச்சு என்ன பிரயோஜனம்? நமக்கு ஒண்ணு நஷ்டம் வந்துருச்சு, யோசிச்சு என்ன பிரயோஜனம்? நம்மள ஒருத்தர் ஏமாத்திட்டாங்க, நம்ம யோசிச்சு என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய யோசனை வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். நடந்ததெல்லாம் நன்மைக்கு தான், நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான். ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா, இனி எதை குறிச்சும் நான் என்ன பண்ண மாட்டேன், யோசிக்கவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்க பேர் நிறைய பேர் சொல்லுங்க, பாஸ்டர் சொல்றது ஈஸி பாஸ்டர், ஆனா எப்படி யோசிக்காம இருக்கிறது, எப்படி யோசிக்காம நடக்கிறத எப்படி யோசிக்காம இருக்கிறது. ஆனா நீங்க யோசிக்காம இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா வீக் ஆவீங்க. இன்னையிலிருந்து ஒரு முயற்சியை மட்டும் எடுங்களேன், ஒரு முயற்சியை மட்டும் எடுங்களேன். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் யோசிக்க மாட்டேன். இப்போ பாருங்க, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய புத்திரனும் உன்னுடைய ஏக சுதனமா இருக்கிற உன்னுடைய குமாரனை நீ எனக்காக என்ன பண்ணு, சத்தமா சொல்லுங்க. இப்போ உங்கள்கிட்ட அப்படி சொல்றாருன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமா ஆண்டவரே, நாளைக்கு காலையில கிளம்புறேன் ஆண்டவரே அப்படி நான் சொல்லுவீங்க? சொல்லுங்க சத்தமா. உங்களுக்கு யோசனை எப்படி போகும் தெரியுமா? ஆண்டவரே 100 வயசுல தவம் இருந்து பெற்ற பிள்ளை ஆண்டவரே, ஊட்டி இல்லவா வளர்த்தேன், அவன் சட்டையை எடுத்து பார்க்கறது, அவன் பேண்டை எடுத்து பார்க்கறது, அப்படி யோசனை இப்படி போசனை. ஒருவேளை கொண்டு போகிற வழியில இல்லைன்னா நான் கத்தி எடுத்து ஓங்கும் போது அமைதியா இருந்துட்டாருன்னா, நமக்கு கொடுத்தா அதான் சொல்லுவாங்களே ஏக்கர் கணக்கில் யோசிப்பாங்கன்னு. நம்ம நிறைய பேர் இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க, நீங்க சாதாரணமான ஆட்கள் அல்ல, நீங்க ஏக்கர் கணக்கில் யோசிக்கிற ஆட்கள். ஆமென். நடந்தது ஒன்னா இருக்கும், ஆனா அதான் சொல்றேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம் அப்படின்னு சொன்னது மாதிரி இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய கற்பனை மகா விஸ்தாரம். என்ன அதுக்கு கண்ணு வச்சு, காது வச்சு, மூக்கு வச்சு, பல்லு வச்சு ஒரு உருவமா மாத்தி நடக்காத ஒன்றை எங்கெங்க கொண்டு போய் விடுறது. ஆனா ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, இன்றைக்கு இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவதற்கு நீங்க எடுக்கக்கூடிய முதல் முயற்சி என்ன அப்படின்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய யோசனைகளை நான் நிறுத்த போறேன். எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். நான் யோசிக்கிறதுனால எதுவும் வரப்போறது? சத்தமா சொல்லுங்க. ஒரு பெரிய டாக்டர் வந்து அந்த டாக்டரை வந்து சந்திச்சு வந்து, டாக்டர் இத்தனை ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வர்றாங்களே, இந்த அத்தனை நோயாளிகளுடைய நோய்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல, உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? நீங்க எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறீங்க? உடனே அவர் வந்து அவருடைய டேபிளில் போய் உட்கார்ந்து சொன்னாராமா, இந்த டேபிளுக்கு முன்னாடி இருக்க சேர் பாருங்களேன், இதுக்கு முன்னாடி உட்கார்ந்து நோயாளிகள் எனக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லுவேன், ட்ரீட்மெண்ட் சொல்லுவேன், முடிச்ச உடனே என்னுடைய பெண்ணை மூடி இங்கே வைப்பேன், அவ்வளோதான். இந்த பெண்ணை மூடி இங்கே வச்சுட்டேன் அப்படின்னா, இந்த ரூமை விட்டு நான் கிளம்பும் போது எல்லாரையுமே என்ன பண்ணிடுவேன், சத்தம் மறந்துடுவேன், அவ்வளோதான். திருப்பி அடுத்த நாள் காலையில திரும்ப இந்த ரூமுக்குள்ள என்டர் ஆகும் போதுதான் அடுத்து யாரை குறித்து யோசிப்பேன்? டாக்டர் என்ன டாக்டர் சொன்னீங்க? ஆமாப்பா, நீ சொல்றது மாதிரி அப்படியே அந்த நோயாளிகளே நான் யோசிச்சு இருந்தா, நான் இன்னொரு டாக்டர்கிட்ட போய் என்ன பண்ணணும், நான் ட்ரீட் பண்ணணும். நான் உயிரோடு இருக்க வேண்டுமானால், நான் நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா நான் எங்க மறக்கணும் சொல்லுங்க? இந்த ரூமுக்குள்ள மறக்கணும், இந்த இடத்துல மறக்கணும். இனி என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, இனி நாளைக்கு பார்த்துக்கலாம், இனி நாளானைக்கு பார்த்துக்கலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய். சமாதானத்தோடு கர்த்தர் நம்மை தாங்குகிறார். என்னுடைய யோசனையை இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ராத்திரி தூங்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சிந்தனை ஓடிட்டே இருக்குது. காலையில நடந்ததை பெட்ரூம் வரைக்கும் கொண்டு போவாங்க. இன்று நீங்க எல்லாரும் இல்ல, உங்களுடைய படுக்கை அறைக்கு கொண்டே போகாதீங்க, உங்களுடைய கடனை படுக்கை அறைக்கு கொண்டு போகாதீங்க.
உங்களுடைய அவமானத்தை படுக்கை அறைக்கு கொண்டு போகாதீங்க. அந்த மனிதன் பேசின பேச்சை படுக்கை அறைக்கு கொண்டு போகாதீங்க. யாராவது ஒன்று பேசினாங்களா, யாராவது ஒன்று உங்களை வருத்தப்படுத்தினாங்களா, யோசிச்சு யோசிச்சு திரும்ப திரும்ப அதற்கு உயிர் கொடுக்காதீங்க. யோசனை அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா அது உயிர் கொடுக்கறதுக்கு சமானம். நீங்க ஒவ்வொரு டைமும் யோசிக்கும் போது ஒரு பொய்யான பிம்பத்தை, ஒரு பொய்யான காரியத்திற்கு நீங்க உயிர் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஒரு கெட்ட மரத்திற்கு நீங்க உயிர் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஒரு தேவையில்லாத களைக்கு நீங்க உயிர் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இந்த தேவையில்லாத மரம், இந்த தேவையில்லாத களைக்கு நீங்க இவ்வளவு உயிர் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அதை பிடுங்கிறது, அழிக்கிறது, வெட்டுறது அப்படின்றது சுலபம் அல்ல, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால். ஆமென். எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 4 வாசிக்க வேண்டாம், நீ எனக்கு கவனிச்சா போதும், நான் சொல்லிட்டே இருக்கிறேன். அப்படியே பிலிப்பியர்ல நீங்க வாசிக்கும் போது பிலிப்பியர் எழுதின நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. எழுதும் போது அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். எங்க உட்கார்ந்து, எங்க உட்கார்ந்து? இந்த பிலிப்பியர் எழுதின நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க எழுதுறாரு? சிறைச்சாலையில எழுதுறாரு. சிறைச்சாலையில எழுதும் போது என்ன எழுதுறாராமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று. ஒருவேளை சிறைச்சாலையில உங்களை உட்கார வச்சு உங்க கையில ஒரு பெண்ணும் ஒரு பேனாவும் கொடுத்தா நீங்க என்ன எழுதுவீங்க? நீங்க சொல்லுங்களேன், என்ன எழுதுவீங்க? நிறைய பேர் அழுகையோட ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே ஒரு ஐகான் போட்டுறது, 2 கண்ணு கீழே அப்படியே கண்ணீர் துளி விழுகிறது. நான் ரொம்ப மிஸ் பண்றேன் எல்லாரையுமே அப்படின்னு கண்ணீரோட நிறைய பேர் எழுதுவாங்க. அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், இதை வந்த இது வந்த, நான் அங்க வீட்டில் இருந்ததை நினைக்கிறேன், அதை நினைக்கிறேன், இதை நினைக்கிறேன், என் மேல எவ்வளவு பாசம், யாருமே இங்க இல்லை, தனியாக ஒரு 4 செவத்துக்குள்ள இருக்கிறேன், இங்க நாத்தம் அடிக்குது, இங்க கஞ்சி கொடுக்குறாங்க, என்னென்ன எழுதுவோம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுறாரு அப்படின்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சிறைச்சாலையை குறித்து அவர் என்ன பண்ணல, கேட்கல, யோசிக்கவே இல்லை, யோசிக்கவே இல்லை. அவ்வளவுதான். அடுத்த நேரத்தில் குறித்து அதை குறித்து யோசனையே கிடையாது. பிள்ளைங்க பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளை இப்பதான் குழந்தை பிறந்திருக்கும், குழந்தை பிறந்து 1 இயர் ஆனிவர்சரியில் அந்த அம்மாவுக்கு என்ன கவலை தெரியுமா? இந்த குழந்தைக்கு கல்யாணத்தை நான் எப்படி பண்ணுவேன். அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு இன்னும் 20 வருஷம் இருக்குது, இன்னும் 22 வருஷம் இருக்குது. 22 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த பிள்ளையை நம்ம கல்யாணமே பண்ணி வைக்க போறோம். அந்த 22 வருஷத்துல ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க போறாரு, எப்படி மாற்றத்தை தர போறான்னு தெரியல. 22 இயர்ஸ் இருக்கு இன்னும். ஆனா இன்னைக்கு 1 வயசுல எடுத்து வச்சுட்டு இதை எப்படி நான் கரை சேர்ப்பேனோ தெரியல, இதை எப்படி இன்னொருத்தன் கையில பிடிச்சி கொடுப்பேனோ தெரியல, இது வளர்ந்து ஒழுக்கமா இருக்குமா இல்லையான்னு தெரியல, இதுக்கு நல்ல மாப்பிள்ள வருமா இல்லையான்னு தெரியல. எப்போ நம்ம நிறைய பேரை பாருங்க, என்னைக்கோ நடக்க போறத இன்னைக்கு யோசிச்சுதான். இன்னும் அது கூட பரவாயில்ல, நிறைய பேர் இந்த வயசான ஒரு 50 வயதுக்கு மேலான சிலர் வந்து எங்கிட்ட வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, பாஸ்டர் நமக்கு கல்லறை இருக்கா, நமக்கு என்ன இருக்கா, கல்லறை இருக்கா? எனக்கு வந்து இல்லை, உங்களுக்கு இப்போ வந்து கண்டிப்பாக நம்ம இன்னும் அடக்கம் பண்ண தான் போறோம். இன்னைக்கு கல்லறை இல்லைன்னாலும் எந்த சரீரமும் எங்க வெளியில இருக்க போறதில்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்முடைய சரீரத்தை கண்டிப்பா என்ன பண்ண போறாங்க. இல்லை, உங்களுடைய கேள்விகள் நியாயமானது. அப்படின்னா எங்கள் ஊரில் இல்லைன்னா பெரியவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, அவங்க எதை ரெடி பண்ணி வைக்கிறாங்களோ இல்லையோ கல்லறையை ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நம்முடைய மூதாதியாரான ஆபிரகாமும் அப்படி தான். என்ன அப்படின்னா, தன்னுடைய மனைவியை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு மக்பேலா என்கிற ஒரு குகையை எத்தனையோ இடத்துல வந்து ஆபிரகாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பரதேசியாக இருந்தார். அவருக்கு எதுவுமே இல்லை, சொந்தமாக அவர் எதையுமே வச்சுக்கல. ஆனால் தன்னுடைய மனைவிக்கு வச்சிருக்கிற கல்லறை மட்டும், அந்த மக்பேலா குகையை மட்டும் காசு கொடுத்து வாங்கினாரு. இல்லை எங்களுக்கு ஓனாக இருக்கணும், எங்களுக்கு சொந்தமாக இருக்கணும். அதனால பெரியவங்க நிறைய பேருக்கு தங்களுக்கு கல்லறை இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒருவேளை ஆபிரகாமனுடைய விஷயத்தை வச்சு கூட சொல்லலாம். ஆனால் அதுக்கு நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் லேட்டாக சொல்லலாமே, இப்பவே அதுக்கான ஆயத்தம் எல்லாம் தேவையில்லை அப்படின்னா 50 வயது தான் ஆகுறது. இதுக்கு முன்னாடி எதை குறித்து யோசிக்க போகிறோம்? நம்ம செத்தா, நம்ம இது பண்ணா, இங்கேயும் நிறைய பேர் இருப்பீங்க. நீங்கள் சும்மா உட்காந்துருக்கிறத பார்க்க வேண்டாம். நிறைய பேர் வந்து இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா, இது இப்படி நடந்தா என்ன, அது நடக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எதுக்கும் நம்ம விழிப்பாக இருக்கிறது நல்லது. ஆமாம், இவங்க விழிப்பாக இருந்து. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நடக்காத இல்லை நடக்குது கண்ணு முன்னாடி இருந்தால் கூட
நான் இன்னைக்கு மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரணும்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் தீர்மானம் என்ன அப்படின்னா, நான் யோசிக்கிறத நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ. அதான் இன்னொன்று சங்கீதத்தில் 119ஆம் சங்கீதத்தில் வீண் சிந்தனைகளை நான் 119ஆம் சங்கீதம் 113வது வசனத்தை வாசிக்கும் போது, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். எல்லாரும் 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். சொல்லுங்க, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். இன்னொரு விசை, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா. ரொம்ப அழகான பாடல். இன்னைக்கு கண்டிப்பாக எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தில், சொல்லுங்க, என்னத்தை பேசுவோம் என்று நீங்க என்ன பண்ண வேண்டாமாமா, கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. நம்மகிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆபத்தே என்ன அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், நீங்க மனநோயாளியாய் இன்னைக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா யாரு மனநோயாளியாய் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரியுமா? ரொம்ப யோசிக்கிறாங்க பாருங்க, அவங்க டிப்ரெஷனுடைய உச்சகட்டத்தில் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறதா நினைச்சுக்கோங்க, எது வேணாலும் நடக்கலாம். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு வியாதி வந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு வியாதி வந்திருக்கு வந்தீங்களேன், இந்த வியாதி இன்னைக்கு மாறல, நாளைக்கு மாறல, அடுத்த மாசம் மாறல, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் மாறும். அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு. ஆனா அந்த வியாதியை குறித்து யோசிச்சு நம்ம மன அளவில் சிக்காகிறோம் பாருங்க, சிக்காகிறோம் பாருங்க. அந்த சிக்னஸை, அந்த மன அழுத்தத்தை வேற யாருமே சரி பண்ணவே முடியாது. வியாதி சரியாகும், உங்க கடன் கண்டிப்பா சரியாகும், நீங்க எதிர்பார்த்து கவலைப்படுற காரியம் கண்டிப்பா சரியாகும். ஆனா நீங்க கவலைப்பட்டு உங்க உடம்ப கெடுக்கிறீங்க பாருங்க, அதை சரி பண்ண முடியாது. அதை சரி ஆண்டவரத்தில் போய் கேட்டா கூட ஆண்டவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஏன் நீ கவலைப்பட்ட, ஏன் நீ யோசிச்ச, எதுக்கு நீ ரொம்ப திங்க் பண்ண, வேண்டாம் வேண்டாம். நான் நம்புறேன், இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய கிருபை தருவாராக. என்ன கிருபை அப்படின்னா, எது நடந்தாலும் ஸ்டாப் திங்கிங், ஸ்டாப் திங்கிங். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய யோசனை நான் என்ன பண்ணணும், கேட்கல, சத்தமா சொல்லுங்க, நிறுத்தணும். கோயம்புத்தூர்ல ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரை நான் சந்தித்தேன். மிகப்பெரிய கோடீஸ்வரர் என்னை ஜெபிக்கிறதுக்காக அவர் கூப்பிட்டுருந்தாரு. நான் ஜெபம் பண்றதுக்காக போனேன். ஜெபம் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, எனக்கு விரோதமாக நிறைய செய்வினை வச்சிருக்காங்க, நீங்க எடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. நான் கேட்டேன் அவர்கிட்ட, உங்களுக்கு விரோதமாக செய்வினை வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். இல்லை, நடந்து கொண்டு இருக்கிறத பார்த்தா அப்படிதான் தெரியுது, இவங்க பார்க்கறது பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆனால் உண்மையிலே நான் நினைக்கிறேன், அவருடைய குடும்பத்தில் எந்த செய்வினையும் இல்லை, அவருக்கு எந்த செய்வினையும் இல்லை. செய்வினையே என்ன தெரியுமா, அவர் யோசிச்ச யோசனை தான் அவருக்கு செய்வினை, வேற அவருக்கு செய்வினை கிடையாது. அவருக்கு மாந்திரிகம் கிடையாது, அவருக்கு யாரும் விரோதி இல்லை. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, அவருக்கு வசதி வந்தோடனே யாராவது செய்வினை வச்சுட்டாங்களோ, இவங்க வச்சிருப்பாங்களோ, அவங்க வச்சிருப்பாங்களோ, இவங்க இப்படி பாக்குறாங்க, அவங்க அப்படி பாக்குறாங்க, இவன் இப்படி போறான், இவன் இப்படி தான் பண்றான். அதை நினைச்சு 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 இன்னைக்கு அவ்வளவு வசதி உள்ளவர்களாக இருந்த போதிலும் ஒரு துளி நிம்மதி கூட அவங்களுக்கு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆபத்து நடந்துச்சா. இப்ப பாருங்களேன், இப்போ வெயில் காலம், எல்லா பக்கமும் வெயில். இந்த வெயில் காலத்துல விஷ பூச்சிகள் எல்லாம் உள்ள இருக்க முடியாம, சூடு தாங்க முடியாம எங்க வரும், கேட்கல, எல்லாம் வரும், பாம்பும் வரும், பூரானும் வரும். இப்போ இந்த வெயில் காலத்துல ஒரு பாம்பு உங்க வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு வைங்களேன், ஐயோ பிசாசு, ஏதேன் தோட்டத்தில் வந்த பிசாசு, இது ஆதாம வஞ்சிச்ச பிசாசு, இது ஏவாளை வஞ்சிச்ச பிசாசு, என் வீட்டுக்குள்ள வந்துச்சா, போச்சு, ஏதோ ப்ராப்ளம் ஆகி போச்சு. இயேசுவே, பாஸ்டர் வாங்க ஜெபம் பண்ணுங்க, தண்ணி தெளிச்சு ஜெபம் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. அந்த பாம்பு வந்ததுல இருந்து எங்களுக்கு பிரச்சனை ஆகி போச்சு, அது வந்ததுல இருந்து ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, அது வந்ததுல இருந்து நஷ்டம் ஆகி போச்சு. எத்தனை வார்த்தை தெரியுமா. நான் வரணும் அப்படின்னு நான் சொல்லல, வரணும்னு சொல்லல. ஆனா அதை என்ன பண்ணாதீங்க,
அதுக்கு கற்பனை பண்ணுவாங்க பாருங்க. நிறைய பேர் 21 நாள் உபவாசம் போட்டுருவாங்க. எதுக்கு? அந்த ஒரு விஷப்பூச்சி வீட்டுக்குள்ள வந்ததுக்கே அப்படி பண்றீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல கையிலேயே அத்தனை பேர் இருக்கும்போது அத்தனை பேருடைய டேஸ்ட்டும் பிடிக்காம யாருடைய டேஸ்ட் பிடிச்சிருக்குது சொல்லுங்களேன்? பவுலுடைய டேஸ்ட் தான் பிடிச்சிருக்குது. நீங்க உங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் ஒருவேளை இருப்பீங்க, வீட்டில் வந்து நினைச்சு ரொம்ப குழம்பிட்டு இருக்கீங்களா? சில நேரத்தில் சிலர் தூங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சர்ப்பத்தை குறித்து இந்த பாம்பை பார்த்து சொப்பனம் பார்ப்பாங்க, பாம்பை பற்றி சொப்பனம் பார்ப்பாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அந்த சொப்பனத்துக்கு சில அர்த்தங்கள் இருக்கும். நம்ம ஒரு பாம்பை குறித்து ஒரு சொப்பனம் பார்க்குறோம், வித்தியாசமான சொப்பனம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. சிலர் பாம்பு துரத்துறது மாதிரி, பாம்பு கொத்துறது மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொப்பனம் பார்ப்பாங்க. கண்டிப்பாக இந்த சொப்பனத்துக்கு பின்பாக நிறைய பேருடைய வாழ்க்கையில் போராட்டம் இருக்குது. அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்படி நீங்கள் பாம்பை குறித்து சொப்பனம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஏதோ ஒரு பிசாசுனுடைய ஸ்பிரிட் பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணும்போது பாருங்க, சிலர் பாம்பு மாதிரி ஆடுவாங்க, பாம்பு மாதிரி நெளிவாங்க. இந்த மாதிரி நான் கண்கூடா பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அந்த 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 பிசாசு சொல்லும். அதனால இந்த பாம்பை குறிச்செல்லாம் சொப்பனம் பார்க்குறவங்க எல்லாம் நிறைய ஜெபம் பண்ணணும், நிறைய பைபிள் வாசிக்கிறோம், நிறைய பாடணும். அதற்கு பிறகு கண்டிப்பாக அது உங்களுக்குள்ள இருக்காது. இது நிறைய பெரிய சாப்டர், அதுக்குள்ள போகணும்னா நிறைய இருக்குது. ஆனால் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், எதையுமே நீங்கள் என்ன பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப பூதாகரமாக யோசித்து அதுக்குன்னு ஒரு பெரிய விளக்கத்தை பண்ணி ஒரு தியரி போட்டு ஒரு பாராகிராஃப் எழுதி அப்படி பண்ணாமல் எப்படி எடுங்க அப்படின்னு சொன்னால், இதை குறித்து யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், சத்தமாக சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. அப்படி யாராவது ஒருத்தர் ஏதாவது செஞ்சிருந்தா கூட ஒன்றும் இல்லை, ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்பாக அது ஒன்றுமே இல்லை. அந்த போராட்டம் ஒன்றுமே இல்லை, அந்த செய்வனை ஒன்றுமே இல்லை, அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லை. எதையுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்க பூதாகாரம் பண்ணக்கூடாது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அங்கேயே மறந்துரு, அங்கேயே விட்டுரு. இன்னைக்கு நீங்க கோர்ட்ல போய் நிக்கிறீங்களா, அந்த கோர்ட்ல போய் நிக்கிற நேரத்தில் நீங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க, அவ்வளவுதான். அந்த கோர்ட்ல பண்ணி முடிச்சாச்சா, அதுல இருந்து கீழே இறங்கி வந்த உடனே அடுத்த வேலை என்ன? ஏதோ ஒரு காவல்துறைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சா, கூப்பிட்டாங்களா, போனீங்களா, பேசிட்டீங்களா, அவ்வளவுதான், முடிச்சிட்டீங்களா, வந்துட்டீங்களா, அவ்வளவுதான். உங்களை குறித்து ஒருத்தர் ரொம்ப தரக்குறைவாய் அசிங்கமா பேசிட்டாங்களா, அவங்களுடைய வாசனையை கெடுத்துட்டாங்களா, ஒன்றும் இல்லை, சரி ஓகே நீ பேசுவாடா, நீ இதுவும் பேசுவ, சத்தமா சொல்லுங்க. இதுக்கு மேலே ஐயோ இவன் பேசிட்டானே, என்ன போய் இப்படி பேசிட்டானே, இத்தனை பேருக்கு முன்னாடி இப்படி பேசிட்டானே, நான் எவ்வளோ அவமானப்பட்டேன், எவ்வளோ வாசனையை கெடுத்துக்கிட்டேன். அதற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அதை யோசிக்க ஆரம்பிச்சா உங்களால இந்த உலகத்துல என்ன பண்ண முடியாதுன்னா வாழவே முடியாது. யோசேப்பை பாருங்க, யோசேப்பு என்ன பண்ணாரு? தன்னுடைய சகோதரர்களெல்லாம் அவனுக்கு விரோதமாக அத்தனை எழுந்ததுக்கு அப்புறம் கூட நோ திங்கிங், ஸ்டாப் திங்கிங். இந்த ஜபத்தில், இந்த உபவாச ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, இல்லை மகளே, இல்லை மகனே, நீ விடுதலையோட வாழணும், நீங்க விடுதலையோட வாழ்வதற்கு ஒன்று மட்டும் யோசிங்க. கடந்ததை நினைத்து நான் கலங்க மாட்டேன், நடந்ததை மறந்து விடு, எல்லாம் நன்மைக்கு. ஜெபம் பண்ணணும், அழலாம், உபவாசம் இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அவர் என்னை விசாரிக்கிறவர் ஆனபடினால் என் கவலைகள் எல்லாம் எங்க வச்சிருவேன் அப்படின்னு சொன்னா, அவர் மேல வாழப்போகிற வாழ்க்கை கொஞ்ச நாட்கள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள். அதுல பாதி வாழ்க்கைய யோசிச்சு நம்மளையே நம்ம ஏன் கெடுக்கணும்? வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய திரளான யோசனையினால் நீ குண்டானாய் அப்படின்னு நான் வீடு போட்டிருக்குது. இல்லைன்னா உன் திரளான யோசனையினால் நீ பெருகினாய் அப்படின்னு நான் போட்டிருக்குது. உன் திரளான யோசனையினால் நீ தலைவன் ஆனாய் அப்படின்னு நான் போட்டிருக்குது. உன்னுடைய திரளான யோசனையினால் நீ இளைத்து போனாய், மெலிஞ்சு போனாய். நிறைய பேர் ஆள் பார்க்கறதுக்கு வெளியே வாட்டச்சாட்டமா குண்டா தான் இருக்கிறீங்க, ஆனா உள்ள எப்படி இருக்குது? உள்ள நிறைய பேருக்கு எலும்பும் தோலுமா இருக்குது, ஸ்ட்ராங்கே இல்லை, பலனே இல்லை, இழைச்சு போயிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா திரளான யோசனை. எப்ப பார்த்தாலும் யோசனை. அம்மா மாருங்க, சிஸ்டர், ஒரு கேள்வி கேட்குறேனே, இது வரைக்கும் என் லைஃப்ல ஒரு நாள் கூட அடுப்புல பால் பொங்கி வழிஞ்சதே இல்லை, சட்டி அடிபிடிச்சதே இல்லை. நிறைய சகோதரர்கள் சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிறாங்கன்னா, பாஸ்டர் வருஷத்துல 365 நாள்ல 200 நாள் அதான் பாஸ்டர் நடக்குது, வந்து பாருங்க எத்தனை பாத்திரம் தீஞ்சு போய் கிடக்குது. இது எதனால நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா,
கவனக்குறைவு மட்டுமல்ல, நிறைய பேருக்கு என்னன்னா நிறைய யோசனை. ஒருவேளை என்னால் யோசிக்காமல் இருக்க முடியல, காலம் தாண்டுது பாஸ்டர், நாட்கள் தாண்டுது பாஸ்டர், எனக்கு யோசனை வந்துட்டே இருக்குது, இது ஒன்று நான் எப்படி யோசிக்காமல் இருக்கிறது? எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு தாமதமாகுது, எல்லாருக்கும் கிடைக்குது, எனக்கு தாமதமாகுது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை, உன்னுடைய யோசனையினால் எதுவுமே பண்ண முடியாது. அதற்கு மாறாக ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க, நிச்சயமாய் நான் நம்புகிறேன் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். அந்த தடைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் காத்திருப்பு கண்டிப்பாக வீணாய் போகாது, ஒரு நாளும் வீணாய் போகாது. உங்க காத்திருப்புக்கு கர்த்தர் பதில் தரப்போகிறார். நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே, கடந்ததை நினைத்து நான் கலங்க போறது இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்பா, நான் இன்னையிலிருந்து ஒன்று யோசிக்கிறேன், நான் யோசிக்கிறத நான் நிறுத்துறேன். ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்கிறதுக்கு இருக்கிறீர். நான் இனி என்ன பண்ண மாட்டேன்னா, திங்க் பண்ண மாட்டேன். நீங்க ஆண்டவரை நம்புகிறதுனுடைய பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க யோசிக்காம இருக்கிறது தான் ஆண்டவரை நம்புறதுனுடைய பெரிய அடையாளம். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனையை குறித்து ஒரு % கூட யோசிக்காம தனக்கு முன்னாடி இருக்கிற சாப்பாடை நிம்மதியா சாப்பிட்டு தனக்கு முன்னாடி கிடக்கிற நேரத்தில் நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க ஆண்டவரை ரொம்ப நம்புறாங்க, அவங்க ஆண்டவரை ரொம்ப விசுவாசிக்கிறாங்க, அவங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். அவங்க விசுவாச அளவு சாதாரணமானது அல்ல, அவங்க விசுவாச அளவு அவ்வளோ பெரியது, அவ்வளோ பெரியது. அப்போஸ்தலனாகிய பவுலை சிறைச்சாலையில் பிடிச்சிருக்கிறாங்க, கையை காலை ரெண்டையும் தொழு மருவத்தில் கட்டிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்க நினைச்சு பாருங்களேன். நம்ம என்ன கற்பனை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ஐயோ கையும் காலையும் கட்டாங்க, தலையை வெட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அப்படி பண்ண போறாங்களா, இப்படி பண்ண போறாங்களா, கேஸ் போட போறாங்களா, அதை செய்ய போறாங்களா, என்னமோ யோசிப்போம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் 2 பேரும் கையும் காலையும் தானே கட்டிருப்பீங்க. நான் அப்படியே பாட போறேன், நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா நான் உம்மை துதிப்பேன், கைதாள ஓசையுடன் கத்தா நான் உம்மை துதி. அப்படியே துதிச்சு பாடுறாங்களாமா. துதிச்சு பாடின உடனே சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்தன, சங்கிலிகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டன. ஸ்டாப் திங்கிங். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், 3 பேருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கேட்கல? ஆன்லைன்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஒருவேளை பக்கத்துல யாராவது வசதி இருந்தா சொல்லுங்க, ஸ்டாப் திங்கிங். இல்லைன்னா நீங்களே சொல்லுங்க ஓனா அவங்கள பார்த்து, நீ எதுக்கு யோசிக்காத, திங்க் பண்ணாதீங்க, ஸ்டாப் திங்கிங். ஆமீன். எதை குறித்து யோசிக்கணுமாமா? நான் வாசிச்சது மாதிரி, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதே சிந்தித்து கொண்டிருங்க. நான் ஒரு ஊழியக்காரன், என்ன யோசிக்கணும் தெரியுமா? அடுத்த ஆண்டவர் என்ன ஊழியம் செய்ய சொல்றாரு, அடுத்து எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றது, அடுத்து எப்படி பிரேயர் நடத்தணும், எப்படி உங்களை ஆறுதல் படுத்தணும், எப்படி உங்களுக்கு உதவி ஊழியம் செய்யணும், இந்த மாதிரி என்னுடைய விஷன் அடுத்த லெவல், அடுத்த படி, இது ஒன்று தான் யோசிக்கணும். பின்னாடி எது வேணாலும் நடக்கலாம், 10 பேர் நம்மளை தூற்றலாம், வருத்தப்படுத்தலாம், பொய்ய சொல்லலாம், சரி ஓகே, இதெல்லாம் இருக்கத்தான். சொல்லுங்க, நான் அதை கான்சன்ட்ரேட் பண்ணேன்னா எனக்கு முன்னாடி இருக்கிற விஷனை என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கரங்களை தட்டி, கடந்ததை நினைச்சு நீ கலங்காது, நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். எல்லாரும் கரங்களை தட்டி பாடி ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. பாடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய்.
நொந்த இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீர் காயங்கள் கட்டுகிறார், கண்ணீர் உடைக்கிறார், என் கண்ணீர் உடைக்கிறார், என் கண்ணீர் உடைக்கிறார். முடிஞ்சவங்க கைகளை மேல காலங்கிடவே வேண்டாம். இயேசுவே, இப்போ உங்க மகிமை, இப்போ உங்க மகிமை, இப்போ சிந்தனையில ஒரு விடுதலை உண்டாகட்டும். என் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் எனக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். எனக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். என் நேசர் வருகையில் தந்திடுவார். என் நேசர் வருகையில். கைகளை மேல தட்டி காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். சொல்லிக்கொண்டே என் இயேசு கைவிட மாட்டார். நான் ஆராதிக்கிறேன் இயேசு, என் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நாம் ஆராதிக்கிற இயேசு நம்மை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். நீங்க பாருங்களேன், 10 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்க வாழ்க்கையில் நடந்த சில சம்பவத்தை உங்க முன்னாடி கொண்டு வைங்க. நீங்க எவ்வளோ யோசிச்சிருப்பீங்க, எவ்வளோ யோசிச்சிருப்பீங்க. அதுவா இதுவா இதாச்சா அதாச்சா இத்தனை யோசிப்பீங்க. ஆனால் இன்னைக்கு நீங்க திரும்பி பாருங்க, நீங்க யோசிச்சதெல்லாம் உங்களுக்கு ஒன்று தோணும். சரி, நான் தேவையில்லாமல் யோசித்தேன், நான் தேவையில்லாமல் யோசித்தேன், நான் எதுக்கு அப்படி யோசிச்சேன்னே தெரியல, நான் யோசிச்சது மாதிரி எதுவுமே இல்லைல்ல, நான் யோசிச்சது மாதிரி எதுவுமே இல்லைல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அதை தான் திரும்ப 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 உங்களுக்கு சொல்றார். நோ டிப்ரெஷன். நான் சொல்றேன், நீங்க டிப்ரெஷன் இல்லாமல் வாழ முடியும், நீங்க மன அழுத்தம் இல்லாமல் வாழ முடியும். எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொன்னா, இப்போ என் முன்னாடி இதான் இருக்குதா, என் முன்னாடி கஞ்சி தான் இருக்குதா, ஐயோ நான் எல்லாரையும் பிரியாணி சாப்பிட்றாங்களே நான் கஞ்சி சாப்பிட்றேனே அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் முன்னாடி இருக்கிறத சத்தமாக சொல்லுங்க, என் வயிற்றுக்கு நான் சாப்பிட்றேன், அவ்வளோதான். நாளைக்கு பிரியாணி இல்லைன்னு நான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு பிரியாணி தேவைன்னா கர்த்தர் காகங்களை கொண்டும் என்னை போஷிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எதுவுமே எதுவுமே அப்படிதான், எதுவுமே அப்படிதான். நீங்கள் நான் சொல்கிறேன், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க. நம்ம ரொம்ப சுகமாய் வாழணும். நான் அப்படிதான் ஜெபம் பண்ணுறேன். சுவர் இருந்தால் தான் சித்திரம், நம்ம உயிரோடு இருந்தால் தான் எல்லாமே. நான் உயிரோடு இல்லாமல் எனக்கு கார் இருந்து பிரயோஜனம் இல்லை, நான் உயிரோடு இல்லாமல் என்னுடைய பணம் இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை, நான் உயிரோடு இல்லாமல் ஜாதியை குறித்து பெருமை பாராட்டி என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நானே நல்லா இல்லாமல் எனக்கு அத்தனை சொந்தக்காரங்களை நான் நல்லா வச்சு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நிறைய பேர் சொந்தக்காரங்களுக்காக தன்னுடைய சரீரத்தை இழக்கிறாங்க, ஜாதின்ற ஒரு பேரில் தன்னுடைய சரீரத்தை இழக்கிறாங்க, தன்னுடைய வீட்டில் நடந்த ஏதோ ஒரு சம்பவத்துக்காக தன்னுடைய சரீரத்தை இழக்கிறாங்க. பிரதர், சிஸ்டர், இல்லை அன்பு தகப்பனை தாயே, எதுக்காக உங்கள் உடம்பை இழக்காதீங்க. நீங்கள் தான் மேலே முக்கியம், நீங்கள் தான் முதல்ல வேணும், நீங்கள் தான் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் எல்லாமே ஒர்க் ஆகும், நீங்கள் நல்லா இருந்தால் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கவே முடியும். நீங்களே நல்லா இல்லாமல் உங்களை அழிச்சுக்கிட்டுட்டு இன்னொன்று ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம், அது உங்களால் பயன்படுத்தவும் முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். நீங்களே தேவனுடைய ஆலயம். இந்த சரீரம் என்னவாமா, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த சரீரத்தை தண்ணி அடிக்கிறவன் கெடுக்கிறான், பாக்கு போடுறவன் கெடுக்கிறான், கெட்ட வார்த்தை பேசுறவன் இந்த சரீரத்தை கெடுக்கிறான்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை. யோசனை கூட சரீரத்தை கெடுக்கிற பெரிய ஆயுதம் தான். நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நிறைய பேர்
தண்ணி அடிச்சு சரீரத்தை கெடுக்கிறது இல்ல, சிகரெட் அடிச்சு சரீரத்தை கெடுக்கிறது இல்ல. ஆனா எதுல கெடுத்துக்கிறாங்க தெரியுமா? யோசிச்சு தண்ணி சரீரத்தை கெடுத்துக்கிறாங்க. யோசிச்சு தான் நமக்கு நிறைய பேருக்கு வியாதியே வருது. திங்க் பண்ணி தான் நிறைய பேர் நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் இன்னைக்கு நம்ம சிலுவையில் அறைய போகிறோம். நான் நம்புறேன், இனி ஸ்டாப் திங்கிங். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நான் இனி யோசிக்கணும்னா ஒன்னே ஒன்று, உண்மை உள்ளவைகளை மட்டும்தான் நான் யோசிப்பேன். வேற எதையுமே யோசிக்காம. யோபுனுடைய மனைவி யோபு 2 பேருக்கும் இருக்கிறது ஒண்ணுதான். யோபு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்ன மாதிரி யோசனை பாருங்களேன், என்ன மாதிரி. ஸ்டாப் திங்கிங். எதையுமே யோசிக்கல. எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு. சொத்து போச்சு, சுகம் போச்சு, பிள்ளைங்க போயிட்டாங்க, சரீரத்தில் வியாதி வந்துச்சு. ஆனா கூட யோசிக்கிறதுக்கு மட்டும் இடம் கொடுக்கவே இல்லை. சரி பரவாயில்ல, நான் முன்னாடி போனாவில்லை, பின்னாடி கிரியை செய்த அவரை காணேன். ஆனாலும் நான் போகும் வழி ஆண்டவர் அறிவார், கண்டிப்பா அறிவார். என்னை காண்கிறவர் எனக்கு முன்னே இருக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு சொல்றாரு, நீங்க ஒருவேளை ஒரு பெரிய வியாதியினாலே அகப்பட்டிருக்கலாம். அந்த வியாதியை குறித்து நிறைய பேர் டெஃபினேஷன் பல மடங்கு சொல்லிட்டே இருக்கலாம். ஐயோ, இந்த வியாதி உங்களுக்கு வந்துச்சா பிரதர், சிஸ்டர், இந்த வியாதி உங்களுக்கு வந்துச்சா, இது எப்படி கொண்டு போய் விடும் தெரியுமா, இது எங்க கொண்டு போய் விடும் தெரியுமா, இது வந்தவங்க நிறைய பேர் உயிரோடு இல்லை தெரியுமா, என்னென்னமோ சொல்லலாம். ஆனா ஆண்டவர் உங்க கையை பிடிச்சி சொல்றாரு, அந்த வியாதியை குறித்து நீ ஆராய வேண்டிய அவசியம் கேட்கல. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு வியாதி வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது அவங்களை குறித்து ஆராய வேண்டிய அவசியம் நமக்கு கேட்கல, இல்லவே இல்லை. அதை குறித்து நம்ம ஒன்றும் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த கூகுள் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. எதுக்கெடுத்தாலும் உடனே போய் சர்ச் பண்ணிடுறது, கூகுளில் சர்ச் பண்ணிடுறது, யூடியூப்பில் சர்ச் பண்ணிடுறது. என்ன இதுக்கு என்னவா இருக்கும், இதுக்கு என்னவா இருக்கும், அங்கே என்ன சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? காய்ச்சல், எனக்கு காய்ச்சல் வந்தது எப்படி அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா என்ன எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படியே ஆரம்பிக்கும் போது ஆரம்பிப்பான், காய்ச்சலா, சில வேளை இப்படியும் வந்திருக்கலாம், சில வேளை இப்படியும் வந்திருக்கலாம். சில காய்ச்சல் உங்களை சாகிற வரைக்கும் கொண்டு போய், சில காய்ச்சல் ரத்தத்தை உறைய பண்ணும். அதை வாசித்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோதான், பிபி வந்தே செத்துற வேண்டியதான். நம்ம யாராவது பாசிட்டிவா உனக்கு காய்ச்சல் வந்தது ரொம்ப நல்லது, உன் உடம்பு எதிர்ப்பு சக்தியை தேடி வருகிறது, ஒன்றும் இல்லை, நல்ல ரச சாதத்தை பிழிஞ்சு அடி, நல்லா சாப்பிடு, படுத்து தூங்கு, 4 நாள் ரெஸ்ட் எடுக்க தான் கர்த்தர் உனக்கு அனுமதிச்சிருக்கிறார். இந்த காய்ச்சலை நீ ரொம்ப ஓடிட்டு இருக்க, ஆண்டவரும் பார்த்துட்டே இருந்தாரு, உன்னை எப்படி ரெஸ்ட் எடுக்க வைக்கலான்னு யோசிச்சாரு. சரி, காய்ச்சல் கொடுத்தாதான் இவன் ரெஸ்ட் எடுப்பான் அப்படின்னு ஆண்டவர் உனக்கு காய்ச்சல் கொடுத்தாருன்னு எந்த கூகுளாவது சொல்லுமா? ஹலோ, எந்த கூகுளாவது சொல்லுமா? ஒன்று சொல்லும். எந்த கூகுள் சொல்லும்னா இது சொல்லுங்க, இது சொல்லுங்க. காய்ச்சல் வந்தது கெட்டதுன்னு சொல்லாது, நல்லதுன்னு தான் சொல்லும், நல்லதுன்னு தான் சொல்லும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாத்தையும் போய் ஆராயாதீங்க, எல்லாத்தையும் போய் தேடாதீங்க, எல்லாத்தையும் போய் யோசிக்காதீங்க. ஆண்டவரே, உங்க கையில கொடுக்குறேன், எது நடக்குதோ அதை எனக்கு நன்மையாய் மாற்றி கொடுக்கறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுவோம். நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நடப்பதெல்லாம் நன்மைக்கு. இன்றைக்கு இந்த ஆலயத்திலிருந்து போகும்போதே எல்லா யோசனையும் நான் சிலுவையில் அறைகிறேன், எல்லா யோசனையும் நான் இங்கே விட்டுட்டு போறேன். என்னை கர்த்தர் நடத்துவார். நான் நல்லதை மட்டும்தான் யோசிப்பேன். இல்லைன்னா அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நல்லதை மட்டும்தான் நான் யோசிப்பேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தேவனே, இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போது ஒரு மகிமை கடந்து வருவதாக, ஒரு மகிமை கடந்து வருவதாக, ஒரு பிரசன்னம் கடந்து வருவதாக, ஒரு இரக்கம் கடந்து வருவதாக. இப்பொழுது ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை இப்பொழுது அப்பா, இந்த சத்தத்தை கேட்கிற எந்த பிள்ளை என்னுடைய சிந்தனையை ஸ்டாப் பண்ணவே முடியல, நான் என்னென்னமோ யோசிக்கிறேன், கர்த்தர் என்னை தண்டிச்சாரோ, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ, ஆண்டவர் என்னை விட்டு விலகிட்டாரோ, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது உம்முடைய மகிமை கடந்து வருவதாக, வல்லமை கடந்து வருவதாக.
ஸ்தோத்திரம் அப்பா. அந்த யோசனையிலிருந்து என்னுடைய பிள்ளையை இப்பொழுது வெளியே கொண்டு வருவீராக. அந்த நஷ்டத்தை குறித்து ஆண்டவர், அந்த ஏமாற்றத்தை குறித்து என்னுடைய பிள்ளை யோசித்துக் கொண்டிருக்கிறார்களே, இப்பொழுது ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக ராஜா. ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய சுகமாக்கும் கரம். ஹalleluya, ஹalleluya. இனி தாண்டணும். தெற்கத்தி வெள்ளங்களை நீர் திருப்புவது போல இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர், நான் உனக்கு அதிசயத்தை செய்யும் போது அது சொப்பனம் பார்க்கிறது போல இருக்கும் என்று சொன்னீரே ஐயா. அந்த பிள்ளையை குறித்த அந்த யோசனை இப்பொழுது நிறுத்தப்படட்டும். ஆமென். அந்த கடனை குறித்த அந்த யோசனை இப்பொழுது நிறுத்தப்படட்டும். ஒரு தெளிவு தாங்க ராஜா, தெளிவு தாங்க ராஜா. அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு தைரியத்தை இப்பொழுது உம்முடைய பிள்ளைக்கு தருவீராக ராஜா. ஹalleluya, ஹalleluya. காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் மேல ஆண்டவருடைய கரம் இருக்கட்டும். அவங்க எதிர்காலத்தை குறித்து ஒன்றும் யோசிக்க வேண்டாம், ஒன்றும் யோசிக்க வேண்டாம். ஏற்ற காலம் வரும்போது அந்த வழியை ஆண்டவர் திறப்பார், ஆண்டவர் திறப்பார். ஆமேன் சொல்லுங்கள். எதை குறிச்சும் எந்த நேரத்தில் எது நடக்கணுமோ அந்த நேரத்தில் அது நேர்த்தியாய் நடக்கும். நீங்க ஆண்டவர் மேல ஃபெய்த்தா, விசுவாசமா இருங்க. ஆமேன். இந்த உலகத்தில் நம்ம கொண்டு வந்ததும் ஒன்றும் இல்லை, நம்ம கொண்டு போறதும் சத்தமா சொல்லுங்க ஒண்ணுமே இல்லை. இப்ப பாருங்களேன், ஒருத்தர் உங்களை ரொம்ப அசுத்தமா திட்டாங்க, உங்களை கேவலமா பேசிட்டாங்க, உங்களை 10 பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டாங்க, உங்களை செய்யாத தவறுக்காக அவமானப்படுத்திட்டாங்க. இப்போ நீங்க யோசிச்சு என்ன பிரயோஜனம்? யோசிச்ச உடனே, கவலைப்பட்டு நீங்க சிக்கான உடனே அவங்க வந்து ஐயோ சிஸ்டர் நான் தெரியாம சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் சொல்ல போறாங்க. இல்லை இல்லை, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் சொன்னது உண்மை, நான் சொன்னதுனால தான் பாரு அவன் எப்படி ஆயிட்டான், இப்போ அவன் பாரு எப்படி ஆயிட்டான். அப்போ இன்னும் அவங்க சொன்னது நிரூபிக்க தான் படும். ஆனா அதே நேரத்தில் அவங்க சொன்ன வார்த்தையை மனசுலேயே எடுத்துக்காம, காதுலேயே கேட்காம, யோசேப்புக்கு விரோதமாய் அவன் தப்பு செஞ்சான்ற போய் சுற்றம் சாட்டினார்கள். ஆனா வேதம் சொல்லுது யோசேப்பு அதை குறித்து ஒண்ணுமே யோசிக்கல. சரி பரவாயில்ல, ஆண்டவர் நம்மளை சிறைச்சாலையில கொண்டு போறதுக்கு கூட ஒரு காரணம் இருக்குது. ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து அவனை ராஜ மேன்மையாய் கத்தர் வைக்கலையா? நான் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, மகளே மகனே இன்றைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு வரட்டும். இந்த உலகத்தை நீ நம்பாத, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை நம்பாத. அவங்க ஒரு நாள் மிதிக்க மாட்டாங்க. நீ எந்த அளவுக்கு குனிஞ்சு போறியோ அந்த அளவுக்கு உங்களை மிதிப்பாங்க. நீங்க எந்த அளவுக்கு வருத்தப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை மிதிப்பாங்க. இது ஈவு இரக்கம் இல்லாத உலகம், இது அன்பில்லாத உலகம், இது ரொம்ப மோசமான உலகம். இங்கே இருக்கிற அநேகம் பேர் ஒரு ரொம்ப கொடுமையானவர்களாக இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்லுறாரு, பொல்லாதவர்களா இருக்கிறாரு. அவங்க கிறிஸ்தவர்களா இருக்கலாம், பைபிளை திறக்கிறவங்களா இருக்கலாம். ஆனா ஒரு மனுஷனை குறித்து அவங்களுக்கு நிறைய பேருக்கு என்னன்னே தெரியல. ஒரு மனுஷனை வருத்தப்படுத்துறதுக்கு எப்படி வர வருத்தப்படுத்துறோம் அது கூட நிறைய பேருக்கு தெரியல. அப்படி நம்முடைய சகோதரனாச்சே, நம்முடைய சகோதரியாச்சே, நம்மள மாதிரி அவங்க உடம்புலையும் சிவப்பு ரத்தம் தானே ஓடுது. நம்ம கஷ்டப்படுறோம்ல, அது மாதிரி அவங்க கஷ்டப்படுவாங்கல்ல. நம்ம இப்படி செய்கிறோமே, அவங்க வருத்தப்பட மாட்டாங்களா? இந்த மாதிரி இறக்கம் மனசுக்குள்ள நிறைய பேருக்குள்ள சுத்தமா இல்லை. மனிதர்கள் நிறைய பேர் தற்பிரியராயும் சுகபோக பிரியராயும் இருக்கிறார்கள். யாரையாவது ஒருத்தரை மிதிச்சு இன்னொருத்தரை மேல அவங்க மேல ஏறலாமான்னு இந்த உலகம் பார்த்துட்டே இருக்குது. அப்போ இந்த உலகத்தை பார்த்து நீங்க சோர்ந்து போனீங்கன்னா நீங்க தான் வெட்கப்படுவீங்க, நீங்க தான் சோர்ந்து போவீங்க. இன்னும் கொஞ்சம் அவன் மிதிக்க தான் செய்வான், இன்னும் கொஞ்சம் அவங்களை கஷ்டப்படுத்த தான் செய்வான். ஆனா அதற்கு மாறாக ஆண்டவர் சோர்ந்து போய் இருக்கிற எலியாவை தட்டி கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு ஆவியானவர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை உங்க இடத்திலே பேசுகிறார். நீ அவர்களை பார்க்காத மகளே, நீ அந்த மனுஷனை பார்க்காத, நீ எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு, உன்னுடைய பிரச்சனையை விட்டு எழும்பு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. அவங்களை பார்க்க வேண்டாம், அந்த மனிதர்களை பார்க்க வேண்டாம். நீ உன்னுடைய விஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணு, உனக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்துல கான்சன்ட்ரேட் பண்ணு, உனக்கு முன்பாக இருக்கிற லட்சியத்துல கான்சன்ட்ரேட் பண்ணு. ஹல்லேலூயா. அந்த நாவு, உன்னை குறித்து கேவலமாய் பேசின அந்த நாவு, உன்னை குறித்து அவமானப்படுத்தின அந்த நாவு ஒரு நாள் வெற்றியாய் பேசும், சந்தோஷமாய் பேசும். ஆண்டவர் உன் கூட இருக்கிறார்னு சொல்லும். நீ அவர்களுக்கு முன்பாக விழுந்து போகிறதற்கு அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை அல்ல, நீங்க எழும்பி நிற்கக்கூடிய தேவனுடைய பிள்ளை. இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட வார்த்தையை அனுப்புகிறார். அவருடைய அபிஷேக தண்ணியை உங்க மேல கர்த்தர் ஊற்றுகிறார். இப்பொழுது பலன் அடையட்டும், சரீரம் பலன் அடையட்டும், ஆத்துமா பலன் அடையட்டும், சிந்தை பலன் அடையட்டும். மனதிலே இருக்கிற அந்த காயங்கள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஆறுவதாக. கைகளை தட்டி இயேசுவே
அந்த கிருபை, அந்த கிருபை, அந்த கிருபை, ஆமென், வலதுபுறமும் இடதுபுறமும் சாய வேண்டாம். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு அபிஷேகம், அனுப்பப்படுகிற ஒரு மகிமை இப்பொழுது என் பிள்ளையினுடைய கையை பிடிச்சு, வலது கையை பிடிச்சு, கர்த்தராகிய நான் உனக்கு துணை நிற்கிறேன், கர்த்தராகிய நான் உனக்கு துணை நிற்கிறேன். தடைகளை உடைத்து போடுகிற தேவனுடைய கரம் இப்பொழுது என் பிள்ளையினுடைய கையை பிடிக்கட்டும், பிடிக்கட்டும், பிடிக்கட்டும். மனுஷனால சோர்ந்து போய், மனுஷனுடைய வார்த்தையினால சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது தேவனுடைய ஆவியினுடைய அக்கினி இறங்குவதாக, பட்சிக்கிற அக்கினி இறங்குவதாக. ஹalleluya, ஹalleluya. இப்போ ஒரு ஸ்டாப் இயேசுவின் நாமத்தினால அந்த யோசனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருவதாக, வருவதாக. நம்தன ரபல தேனரா லப்கர லோதரல சப்தன ரோலதரமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். பாடுவோம். அப்பா அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாதக்கா ஒன்றும் இல்லை, உம்மாலாகாதக்கா எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மா. கைகளை மேல தட்டி ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆண்டவரே நடக்கட்டும், நடக்கட்டும், நடக்கட்டும். தடைகள் உடையட்டும், வியாதிகள் சரியாகட்டும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான். சொல்லுவாங்க ஆகும் விசுவாசத்தோடு. மாலைதான் எல்லாம் சொல்லு, சொல்லி முடியா அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத ஐயா நீரே, எண்ணி முடியா அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாதக்கா ஒன்றும் இல்லை, உம்மாலாகாதக்கா உம்மாலாகாதக்கா ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹalleluya, எல்லாமே உம்மா. இப்ப கைகளை மேல தட்டி ஆகும். இந்த பாட்டு பாடும்போதே நடக்கட்டும். சொல்லுவோமாக இயேசுவே அப்பா. ஹalleluya. பாரண்ட நில நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஆவாந்திர வெளி மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. பாரண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்று ஐயா நீரே. ஆவாந்திர வெளி தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாதக்கா ஒன்றும் இல்லை, உம்மாலாகாதக்கா ஒன்றும் இல்லை, உம்மாலாகாதக்கா ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹalleluya, எல்லாமே உம்மா. நம்பிக்கையோடே ஆகும். அந்த கர்ப்பங்கள் திறக்கப்படுவதற்கு உம்மாலா, அந்த நஷ்டங்கள் சரியாவதற்கு உம்மாலே ஆகும்.
கரங்களை தட்டி தேவ ஆவியானவருக்கு கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் நாங்க நம்புற ஆண்டவரே. ஆகும் ஆகும் எல்லாமா உம்மாலேதான். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் முதலாவதாக டிப்ரெஷன். நம்ம சுயாதீனமாய் வாழ்றத ஆண்டவர் விரும்புறார். நம்ம ரொம்ப சுகமாய் வாழ்றத ஆண்டவர் விரும்புறார். சங்கீதக்காரனாகிய தாவீது எனக்கு நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. பாருங்க, ஒரு நாட்டினுடைய ராஜா உன்னை கொன்றுவேன்டா, எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா, நான் எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன், உன்னை கொன்றுவேன்னு ஒரு நாட்டினுடைய ராஜா ஆட்களை செட் பண்ணி அவன் எங்கெல்லாம் போறானோ அந்த இடத்துல தன்னுடைய வேலைக்காரங்களை மட்டும் இல்ல தானே போறாரு பாருங்களேன் கொல்லணும் அப்படின்னு. எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுடைய மனசு? அன்னைக்கெல்லாம் ராஜாக்கள் வேதம் சொல்லுது, ஆமான் இருக்கிறான் பாருங்க. ஆமான் அந்த ஆமானை குறித்து அவனுடைய ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த ஆமானுடைய முகத்தை மூடிட்டாங்களாம். அப்படின்னா என் மனைவியினுடைய பெட்ல அவன் படுத்துட்டானா அப்படின்ற ஒரு வார்த்தை ராஜாவுடைய வாயிலிருந்து புறப்படும் போது ஆமானுடைய முகத்தை மூடி போட்டார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவ்வளவுதான். அப்படின்னா அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட உடனே சாவு நிச்சயம். ஒரு ராஜாவுடைய வேர்டுக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்குது. இப்போ ஒரு நாட்டினுடைய ராஜாவே தாவீதை துரத்துறாரு. எந்த அளவுக்கு ட்ரிகர் இருக்கும், எந்த அளவுக்கு பயம் இருக்கும், எவ்வளவு பெரிய போராட்டத்தில் அவர் இருக்கிறாரு. ஆனா அந்த தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் படுத்தேன், நான் நித்திரை செய்தேன், நான் விழித்து கொண்டேன், கர்த்தர் நீர் என்னை தாங்குகிறீர். நீர் என்னை, நான் படுத்தேன், நான் நித்திரை செய்தேன், நான் விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை. நம்ம சொல்ல முடியுமா? படுத்து கிடக்கிறது எங்க மாளிகையிலையா, இல்ல ஒரு ரூம்ல, ஒரு வீட்டுக்குள்ளேயே, ஒரு காம்பவுண்டுக்குள்ளேயா? கிடையவே கிடையாது. வாசலே இல்லாத சிங்க கெபிக்குள்ள, அந்த கெபிக்குள்ள உள்ள போறதுக்கு தான் வாசல் இருக்குது, மூடுறதுக்கு வாசல் இல்லை. சிங்கத்தினுடைய கெபியை க்ளோஸ் பண்ணலாம் முடியாது, அதுக்குள்ள படுத்து கிடக்கிறாரு. எத்தனையோ வருடங்கள். ஆனா அத்தனை வருடம் வரைக்கும் தன்னுடைய பலத்தெல்லாம் இழக்காம எப்படிப்பா உன்னால இருக்க முடிஞ்சிருச்சு, எப்படிப்பா உன்னால தூங்க முடிஞ்சிருச்சு? ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், அவர் என்னை தாங்குவதால் நான் நிம்மதியா, அவர் என்னை தாங்குவதால். பரவாயில்லப்பா, பரவாயில்ல, என்னை சுற்றி எது வேணாலும் நடக்கட்டும், என்னை சுற்றி எது வேணாலும் நடக்கட்டும், ஆனா நான் யோசிக்க மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய சித்தம் இல்லாமல் என் ஒரு தலைமயிராயில என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா, கீழே விழாது பிரதர், கீழே விழாது பிரதர், சிஸ்டர், கீழே விழாது. எது வேணாலும் நடக்கட்டும், சிமையை தூசிக்கட்டும், பார்வோனுடைய சேனை எதிர்த்து வரட்டும், சிங்கங்கள் உங்களுக்கு பக்கத்துல படுத்து கிடக்கட்டும், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய அனுமதி இல்லாமல் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆரம்பிச்சிடாதீங்க, பெருசு பண்ணிடாதீங்க, அதுக்கு விளக்கம் கொடுக்காதீங்க, அதுக்கு டைரியா எழுதாதீங்க. உங்க யோசனையினால உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த சம்பவத்துக்கு நீங்க அப்படியே உங்க மனசுக்குள்ள 1000 பேஜ் கொண்ட ஒரு புத்தகத்தை எழுதிடாதீங்க. அப்படி எழுதினீங்கன்னா அத்தனைக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். அதனால அதுக்கு விளக்கமே கொடுக்காதீங்க. ஸ்டாப், ஒண்ணுமே இல்லை. அப்படி யாராவது சொன்னா கூட உனக்கு அது இருக்கும், இது இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இதுவாகும், எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. இருக்கிற நாள் வரைக்கும் ஆண்டவர் எனக்கு பலத்தை கொடுப்பேன், நிம்மதியா தூங்குவேன்னு தூங்க நான் நம்புறேன். அந்த ஏற்ற காலம் வரும்போது அந்த பிரச்சனை காணாம போயிடும், அந்த தோல்வி காணாம போயிடும், அந்த அவமானம் காணாம போயிடும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லாரும் ஜெபிக்க போறோம். என்ன ஜெபிக்க போறோம்னா, எல்லாரும் எதுக்கு ஜெபிக்க போறோம்? எனக்கு ஒரு ஸ்பிரிட்டை கொடுங்க ஆண்டவர். எது மாதிரினா, அந்த தாவீத மாதிரி என்ன கொடுங்க ஆண்டவரே. நான் சிங்க கவியில கூட நிம்மதியா படுத்து தூங்கணும் ஆண்டவரே. ஒரு நாட்டினுடைய ராஜா எனக்கு எதிர்த்து வரும்போது கூட தப்பி வைக்கிறது எப்படி அப்படின்னு நான் யோசனை எல்லாம் பண்ணக்கூடாது. படுத்தா தூங்கிடணும் ஆண்டவரே, முன்னாடி வச்சதை சாப்பிடணும் ஆண்டவரே, நான் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிடணும் ஆண்டவரே. இந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. தானியேலை குறித்து வேதம் சொல்லுது, அடுத்த நாள் இன்னைக்கு பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டு நாளைக்கு தூக்கி சிங்க சபையில போடல, டைம் டியூரேஷன் கொடுத்தாங்க. அத்தனை நாள் அப்படியே சைனை போட்டு முடிச்ச உடனே எத்தனை பேர் பேசியிருப்பாங்க, ஏப்பா பெரிய ஆள் மாதிரி தீர, இன்னும் 15 நாள் தான் இருக்குது, உன்னை தூக்கி சிங்க கெபியில போட போறாங்க தெரியுமா
ஆனா வேதம் சொல்லுது தானியேல் அதை குறித்து என்ன பண்ணலைன்னா டோன்ட் கேர், அதை குறித்து யோசிக்கவே இல்லை. அவன் வழக்கம் போல ஜெபித்து வந்தபடியே பலகணிகளை எருசலேமுக்கு நேராய் திறந்து வைத்து எப்படி முன்னாடி ஜெபம் பண்ணானோ அப்படியே ஜெபம் பண்ணானாமா. ஏப்பா அவனுக்கு யோசனையே வரலையா? நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? என்ன மாதிரி யோசிப்பான், எப்படி போடுவாங்க, என்னைக்கு போடுவாங்க, அவங்க தூக்கி போட்ட உடனே சிங்கம் எங்க கடிக்க போகுது, இதுல கடிக்காம போச்சுன்னா என்ன பண்றது, ஆண்டவர் கட்டுவாரா கட்ட மாட்டாரா, அதுக்கு இன்னும் ஜெபம் தேவையா, இன்னும் உபவாசம் நம்ம நிறைய இருக்கணுமோ, இல்ல இன்னும் ஒரு வல்லமையான பாஸ்டர்ட்ட போய் ஜெபம் பண்ணுவோமோ, என்ன மாதிரி யோசிப்போம். ஆனா தானியேல் அதை குறித்து என்ன பண்ணல? சத்தமா சொல்லுங்க. இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா நம்ம எல்லாம் எவ்வளவு திங்க் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு யோசிப்போம்னு நினைப்பீங்க? அதுவும் நாள் நிறைய கிடக்குதா அவ்வளவு யோசிப்போம். ஆனா அவர் ஒண்ணுமே யோசிக்கல. பரவாயில்ல, அந்த நாள் வரட்டும். சரியா அந்த நாள் வந்துருச்சு. இப்ப ராஜா அங்கிருந்து கேட்கிறாரு, தானியேலே தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்கிறதுக்கு வல்லவராய் இருந்தாரா? கீழே சிங்கக்கு விழுந்து ஒரு சத்தம் கேட்குது, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, நான் ஆராதிக்கிற என் தேவன் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி அதனுடைய வாயை அவர் கட்டி போட்டார். அவர் கட்டி போட்டார். நான் தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அவருடைய வாயை கட்டி போட்டார். நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றார். அதனால அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஆண்டவர் அறியாம என்னை ஒன்றும் சேதப்படுத்த. பாம்பு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையில கவி பிடிக்கும் போது பாம்பு கவி பிடிச்சதா அவன் யோசிக்கல. ஆனா யார் யோசிச்சாங்களாமா? கேட்கல. சுத்தி இருந்தவங்க எல்லாம் என்ன யோசிச்சாங்களாமா? ஃபர்ஸ்ட் ஒரு யோசனை யோசிச்சாங்களாமா, இவன் கடலுக்கு தப்பிச்சான், கரையில வந்ததுக்கு அப்புறம் கூட சாவு இவனை. சொல்லுங்களேன். ஒரு யோசனை. ரெண்டாவது யோசனை, இந்த பாம்பு சாதாரணமானது இல்லை, இது விரியன் பாம்பு, இது கடிச்சிருச்சுன்னா 2-3 நிமிஷத்துக்குள்ள அவன் வாயிலிருந்து என்ன வரும்? நுர அவன் கீழே விழுந்து சாவான். இது ரெண்டாவது யோசனை. ஆனா பாம்பு கடிச்ச ஆளு மக்கு சட்டியானே தெரியல, யோசிக்க தெரியாதானே தெரியல, ஒன்னும் யோசிக்கல. அந்த பாம்பு அப்படியே. இன்னும் ஒன்னு சொல்லும், 28 அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வீக்கங்கண்டு அல்லது அவன் சடுதியிலே விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடு நேரமாய் பார்த்து கொண்டு இருந்தும், இப்போ அவங்க கண்ணெல்லாம் எங்க பாக்குதாமா? சொல்லுங்க. யோசனை ஒரு பக்கத்தில் ஓடிட்டு இருக்குது, கண்ணு யாரை பார்க்குது? அவங்க இதுவரைக்கும் பாம்பு கடிச்சவங்களை அப்படிதான் பார்த்துருக்காங்க. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, இவர் ஜாலியா அந்த பாம்பை தட்டி தீக்குள்ள போட்டுட்டு இன்னும் 2 விறகு தூக்கப்பட்டு ஒண்ணுமே யோசிக்காம மரம் மண்ட மாதிரி, ஏன்னா யோசிக்கவே மாட்டியா, அமைதியா உட்காந்துருக்காரு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவர்கள் நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம், ஒரு சேதமும் வராததை கண்டபோது, அதுல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும், வேறு சிந்தை உள்ளவர்களாகி, வேறு சிந்தையாகி, வேறு சிந்தையாகி. நான் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்றேன். உங்களை நிறைய பேர் உங்களை குறித்து ஒரு பெரிய ஒப்பீனியன் இருக்கலாம், உங்களை குறித்து யோசிக்கலாம், உங்க பிள்ளைகளை குறித்து யோசிக்கலாம், உங்க பிசினஸை குறித்து யோசிக்கலாம், உங்களை குறித்து உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு வித்தியாசமான தாட்டா இருக்கலாம். இவன் செத்துருவான், இவன் விழுந்துட மாட்டான், இவனுக்கு வீக்கம் கண்ணும், இவன் அதை கண்டு பண்ண மாட்டான், எத்தனையோ சிந்தை உங்க மேல இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்களுக்கு, மாமாவுக்கு, மச்சானுக்கு. ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவங்க சிந்திக்கிற சிந்தனையை மாற்ற ஒருத்தர் இருக்கிறார். அவர்கள் வேறு சிந்தையாகி, உங்களை குறித்து அப்படி சிந்தித்தவர்கள் வெகு சீக்கிரத்திலே வேறு சிந்தையாய் மாற போகிறார்கள். உங்க பிள்ளைகளை குறித்து இப்ப யோசிச்சுட்டு இருக்காங்கல்ல, அவர்களுக்கு வேறு சிந்தையாய் மாற போகிறார்கள். அவங்க கண்ணு பார்க்க அவங்க வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். ஹல்லேலூயா. யோசனையை என் பேர்ல இல்லை, யோசனையை யார் பேர்ல விட்டுருவோம்? கேட்கல. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நான் யோசிக்க மாட்டேன், ஆனா என் எதிரி யோசிச்சுட்டே வீங்கட்டும். சொல்லுங்க எல்லாருமே, நான் யோசிக்க மாட்டேன், நான் திங்க் பண்ண மாட்டேன், ஆனா என் எதிரி என்ன குறித்து யோசிச்சு தண்ணி குடிக்காம இருக்கட்டும், என்னை குறித்து யோசிச்சு செத்துட்டோம், அவ்வளோதான். என்ன வேணாலும் யோசிப்பா, நீ என்ன வேணாலும் யோசி, ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன்னா, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இன்னையிலிருந்து ஒரு அபிஷேகம் உங்களை தொடரும்னு நான் நம்புறேன். எது நடந்தாலும் சரி, ஓகே, அந்த நிமிஷத்துல உங்க மனசு சொல்லும், ஓகே ரைட், ஓகே விட்டு அந்த இடத்தோட
அந்த எண்ணத்தோட. ஏன்னா என்னை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இன்னைக்கு ஃபஸ்ட்டு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். யாராவது ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிறவர்கள், ஸோ ஆன்லைன்லேயோ இங்கேயோ ஒருவேளை மன அழுத்தத்தில், பாஸ்டர் இந்த செய்தி இல்லைனா இந்த ஜெபம் எனக்காகவே தான் வைக்கப்பட்டிருக்கிறது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ரெஷனுக்குள்ளே நான் போயிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய தோல்வி, இன்னைக்கு கொடுத்த இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் எனக்காக தான், நான் ரொம்ப யோசிக்கிறேன், என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, நான் ரொம்ப திங்க் பண்ணுறேன், பிள்ளைகளை குறித்து யோசிக்கிறேன், வேலையை குறித்து யோசிக்கிறேன், வருமானத்தை குறித்து யோசிக்கிறேன், எனக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்றைக்கி இந்த ப்ரேயர் முடித்த உடனே நான் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். ஆனால் ஃபஸ்ட் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. ஜெபம் மட்டும்தான் உங்களுடையது, ஆண்டவரிடத்தில் சொல்கிறது மட்டும்தான் உங்களுடையது, அறிக்கை மட்டும்தான் உங்களுடையது, யோசனை உங்களுடையது. சொல்லுங்கள் அல்ல, உங்களுக்கு ஒரு யோசனை இருக்குது. என்ன யோசனை அப்படின்னா, திரும்ப திரும்ப சொல்ல, உண்மை உள்ளவைகள். உங்கள் விஷனை மட்டும் யோசிங்க, உங்களுடைய காரியத்தை மட்டும் யோசிங்க, என்ன பண்ணணும்னு மட்டும் யோசிங்க. ஒன்றும் பண்ணுறதுக்கு வழி இல்லையா, நீங்கள் யோசிக்கிறத எழுதிட்டே இருங்க, பிளானை எழுதுங்க, திட்டத்தை எழுதுங்க. நான் நம்புகிறேன், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். ஒரு ஆள் போனா கர்த்தர் இன்னொரு ஆளை ஏற்படுத்துவார். ஒரு இடம் காலியாகுமானால் அந்த இடத்தை நிரப்புறதற்கு இன்னொரு நபரை கர்த்தர் கொண்டு வந்து வைக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். சில நேரத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கும், சில நேரத்தில் கொஞ்சம் தடுமாற்ற மாதிரி இருக்கும். அதை பற்றி பயப்படவே கூடாது, அதை பற்றி யோசிக்கவே கூடாது. அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு கர்த்தர் இன்னொருத்தரை எழுப்புவார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே மட்டும்தான். நான் உங்களை குறித்து மட்டும்தான் ஆண்டவரே யோசிப்பேன். ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இனி டிப்ரெஷன் அப்படின்ற வார்த்தை நம்முடைய குடும்பத்தில் யாருமே கேட்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? புரியுது நான் சொல்கிறது? உங்களுக்கு புரியுது இல்லை? உங்கள் கணவனார் ஏதாவது ஒன்று சொன்ன உடனே நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று யோசிக்கூடாது. ஐயோ என்ன சந்தேகப்படுறாரோ, சந்தேகப்பட்டால் என்ன ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனை வருமா, அந்த எதையுமே யோசிக்காதீங்க. சரி பரவாயில்ல, இப்போ அப்படி இருக்கிறாரா, ஆண்டவர் புரிய வைக்கிறதுக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் தருவார். புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணுமே தவிர நம்ம யோசிக்கிறதுனால எதுவும் பண்ண சொல்லுங்க சத்தமா. எனிவே எல்லாத்தையுமே இங்கே பாருங்களேன். நீ வெளியே போகும்போது ஏதாவது ஒன்று நடக்குதுன்னு வைங்களேன், உங்கள் செருப்பை ஒருத்தர் போட்டாருன்னு வைங்களேன், உடனே நம்ம ஆட்களுக்கு அதான் உடனே கற்பனை, அது எங்கேயோ போயிடும், என்னமோ பண்ண போகிறாங்களோ, ஒரு தெரியாமல் ஒரு மிதிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், உடனே ஒரு பெரிய கற்பனை ஆயிரும். இல்லை இவன் வஞ்சகத்தை வச்சுட்டு தான் மிதிக்கிறான், இவன் இப்படி பண்ணிட்டு தான் மிதிக்கிறான். நான் சொல்கிறேன், அப்படியெல்லாம் நமக்கு எதுக்கு யோசிக்கணும்? வேண்டவே வேண்டாம், அது நம்முடையது அல்ல. நான் ஒன்றை மட்டும் யோசிப்பேன், என்னை அழைச்சவரை அனுமதிச்சிருக்கிறார், அது இன்றைக்கு நடக்கிறது, அது நன்மையாகவே கர்த்தர் மாற பண்ண வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று அந்த மகிமை உங்கள் தலையின் மேல் வைக்கப்படட்டும். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகள் உங்கள் தலையின் மேல கரங்களை வைத்து நீங்கள் அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அந்த சிந்தை எனக்குள்ள உருவாக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, ஒரு விடுதலை எனக்கு தேவை. இனி நான் ஆண்டவரே எதையுமே தீயதை யோசிக்க கூடாது. இப்போ இயேசுவின் நாமத்தினால ஒரு கிருபையை கர்த்தர் தருகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. கவனிங்க, 77வது சங்கீதம் தான் ஆண்டவர் என்ன இந்த டிப்ரெஷன்லேருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் என் கூட பேசின சங்கீதம் 77 77 பாருங்க. அப்படின்னா நீங்க வாசிக்க வேண்டாம், நான் கூட வாசிக்கிறேன், நோ ப்ராப்ளம். 77 5வது வசனத்தில், பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன், ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்கிறது, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாது இருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை ஒளிந்து போயிட்டோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினால் தன் உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். இப்போ இந்த சங்கீதத்தை எழுதின இந்த தேவ மனுஷன் என்ன யோசிக்கிறார் அப்படின்னு சொன்னா, ரொம்ப திங்க் பண்றாரு. இவர் மன அழுத்தத்தில் இருந்தார். என்ன யோசிக்கிறாருன்னா, பூர்வ காலத்தையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன் அப்படின்னா இவருக்கு ஒரு யோசனை போகுது. என்ன யோசனை அப்படின்னா, முன்னாடி இருந்தது, காலேஜ் படிக்கும்போது இருந்தது, ஸ்கூல் படிக்கும்போது இருந்தது, அம்மா அப்பாவுடைய வீட்டில் இருக்கும்போது இருந்தது, அதெல்லாம் சிந்தனைக்கு வருது. ஐயோ நான் இப்படி இருந்தேனே, இப்படி ஜாலியாக இருந்தேனே, இவ்வளோ சந்தோஷமா இருந்தேனே, ஆனால் இப்போ இப்படி இருக்கிறேனே, அப்படி ஒரு தாட் அவருக்குள்ள ஓடிட்டே இருக்குது. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு இப்படிப்பட்ட ஒரு தாட்டு ஓடிட்டே இருக்கலாம். நான் எப்படி இருந்த ஆள் பாஸ்டர், நான் இருந்தா 4 பேர் சிரிப்பாங்க, நான் 4 பேரை சிரிக்க வச்சு தான் பழக்கம், எங்கள் குடும்பத்தில் நான் தான் ரொம்ப டேலண்டான பர்சன், நான் யார்கிட்ட எந்த திட்டு கூட நான் வாங்கினதில்லை, அப்படி நான் வாழ்ந்தாள், ஆனால் நான் இப்படி இருப்பேன், இப்படி மாறுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படி ஒரு சிந்தை ஓடலாம். அடுத்து ஒரு சிந்தை என்ன ஓடுது அப்படின்னு சொன்னால், ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நினைத்து என் இருதயம் ஆராய்ச்சி செய்கிறது. அடுத்து, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ அப்படின்னா இவருக்கு ஆண்டவர் மேலே
ஒரு யோசனை வருது. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் மற்று போயிட்டோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை ஒளிந்து போயிட்டோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினால் தம்முடைய உருக்கமான இரக்கங்களை அழைத்து கொண்டாரோ அப்படின்னா ஆண்டவர் என் மேல கோபமா இருக்காரோ, இது ஆண்டவருடைய தண்டனையா இருக்குமோ, ஆண்டவர் என்ன வெறுத்துட்டாரோ, ஆண்டவர் என்ன இனி எடுக்க மாட்டாரோ அப்படின்ற நெகட்டிவ் தாட் சிந்திச்சுட்டே இருக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஒண்ணுமே கிடையாது, இது ஒண்ணுமே கிடையாது, இது என் பலவீனம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த மாதிரி நிறைய பேருக்கு வேற ஒரு தாட் இருக்கு. என்ன தாட் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் தண்டிக்கிறார் போல தெரியுது, ஆண்டவர் என்ன கைவிட்டார் போல தெரியுது, ஆண்டவர் என்ன எடுத்துக்க மாட்டார் போல தெரியுது, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அதை பண்ணினேன், நான் இதை பண்ணினேன், அதனால தான் நான் இப்படி பேசிட்டேன். நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. இல்லவே இல்லை. நம்முடைய ஆண்டவர் யார மாதிரி அப்படின்னா, பெற்ற தாயை போல தகப்பனை போல நம்மளை நேசிக்கிறவர். ஆமேன் சொல்லுங்கள். ஸோ சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்க நினைச்சிட்டு உடனே கர்த்தர் என்ன தண்டிக்கிறாரா, ஆண்டவர் என்ன விட்டுட்டாரா அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி நினைக்காதீங்க. நம்ம முதல்ல யார் அப்படின்னா, நம்ம மனுஷங்க, நம்ம மண்ணு தன்மைகள் மாறிப்பட்டே இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்றாரு, நான் செய்ய விரும்பாததை செய்கிறேன், நான் பேசக்கூடாததை பேசுகிறேன். அப்போ நம்ம சில நேரத்தில் தவறுகிறோம். நாம் எல்லாரும் சில விஷயங்களில் தவறுகிறோம். தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் வரும். அது கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த தவறுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்கும்போது நம்மை அதை மனசுலயே வைக்காம நம்மளை மன்னிக்கிறவர் கர்த்தர் இருக்கிறார். அவர் மனசுக்குள்ள வச்சுட்டு பழி வாங்குறவர் அப்படியெல்லாம் இல்லை. இந்த சங்கீதக்காரன் அப்படிதான் சொல்றான். அப்படி தேவன் அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, இல்லவே இல்லப்பா அப்படியெல்லாம் இல்லை, இது உன் பலவீனம். அப்ப இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் சிந்தையில் அப்படி நினைக்கிறீங்களா, பாஸ்டர் நான் விழுந்து போனதுக்கு காரணம் இதுவா இருக்குமோ, ஒருவேளை உங்க மனசுக்குள்ள அப்படிப்பட்ட குற்றமான இருக்குன்னா ஜெபம் பண்ணுங்க, மன்னிப்பு கேளுங்க, அவ்வளவுதான், ஆண்டவர் மன்னிச்சிடுவார். திரும்பி அதை குறித்து நினைக்கவே வேண்டாம். ஏன்னா நம்முடைய பாவத்தை கடலின் ஆழத்திலே போடுகிறவர், முதுகுக்கு பின்பாக போடுகிறவர். காரணம் என்ன அப்படின்னா, அதை கர்த்தர் திரும்பி பார்க்கவே மாட்டாரு. கர்த்தர் மன்னிச்சதுதான், ஆண்டவர் மறந்ததுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. யோசிக்காதப்பா, விட்டுருப்பா, எதுக்கு எக்ஸாம் வருதா, நல்லா எழுதுங்க, ஆனா தோற்றுவேணும்னு எதுக்கு யோசிக்கிறீங்க? வேண்டாம். யோசிச்சா மன அழுத்தத்தில் கொண்டு போய் விட்டு தன்னுடைய சரீரத்தையே கீறி கொள்வார்கள். ஸோ இன்றைக்கு எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். உங்கள் மேலே ஆண்டவர் ஒரு பெரிய கிருபையை ஊற்ற போகிறார். நீங்கள் எல்லாம் தலைவன் தலைவியாய் மாறப்போகிறீர்கள். கர்த்தர் வேற ஒரு ஜோனில் கர்த்தவங்களை நடத்த போகிறாரு. இதுவரையிலையும் நான் பிறந்தது வேஸ்ட்னு சொல்லி நினைக்கிறவங்க நிறைய பேர், இல்லை நான் பிறந்தது நல்லது அப்படின்னு நினைக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாய் வாழ போகிறீங்க. எந்த சூழ்நிலைக்குள்ளே போனாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சியை இனி யாருமே எடுத்து போடவே முடியாது. எவ்வளோ பெரிய ஆபத்தை நீங்கள் நேருக்கு நேர் சந்திப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் யோசனையை கர்த்தர் இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ண போறாரு. வாலிப தம்பிக்குள்ள இருக்கிற அந்த யோசனையை கர்த்தர் எடுத்து போறாரு. தங்கச்சிக்குள்ள ஆண்டவர் அந்த கிருபையை தர போறாரு. கர்த்தர் சொல்றாரு, கவலைப்படாத, யோசிக்க வேண்டாம். ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி எனக்கு அந்த கிருபை வேணும்னு கேளுங்க. லத்தனா மோராக தலரம் தேனரா, சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அந்த மகிமையை கர்த்தர் வைப்பாராக. ஹல்லேலூயா. எது நடந்தாலும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேல் அந்த மகிமை ஊற்றப்படட்டும். ஸ்தோத்திரம். இந்த செய்தி ஆயிரக்கணக்கான பேருக்கு போய் சேரட்டும், லட்சக்கணக்கான பேருக்கு போய் சேரட்டும். இந்த லைவ்ல இருக்கிறவங்க மேல அந்த அக்கினி கடந்து வருவதாக ஜெபம் பண்ணிட்டேன். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். விடுதலை. உம்முடைய கிருபையினால விடுதலை. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உம்முடைய ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய சிந்தையினால் நிரப்பும் ஆண்டவரே. இத்தனை நாட்களும் அந்த சிந்தனையை ஆண்டவரே சிதறடிக்கிற அந்த வல்லமைகளை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால ஜெயம் எடுக்கிறேன். அப்பா, ஒரு விடுதலை கொடுங்க ராஜா. அந்த அழுத்தம் இயேசுவின் நாமத்தில் வெளியே போகட்டும். அப்பா, ஸ்டாப் பண்ண முடியாம எதிர்கால பயத்தோடு போராடுகிற அந்த பிள்ளைக்கு இப்பொழுது உம்முடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய பலத்தை கொடுங்க ராஜா. நிறுக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால அந்த தேவையில்லாத சிந்தனைக்கு இப்பொழுது ஒரு முடிவை கர்த்தர் நிர்ணயம் பண்ணுவீராக. ஸ்தோத்திரம். கிருபை இறங்கட்டும். உம்முடைய தழும்புகளால் சுகமானோ. எனக்காக ஜெபம் பண்ணணும் பாஸ்டர். உண்மையிலே இந்த செய்தி ஆண்டவர் எனக்காக தான் பேசினாரு. நான் ரொம்ப யோசிக்கிறேன் பாஸ்டர், நான் ரொம்ப திங்க் பண்றேன். என் பிள்ளைகளை குறித்து நான் ரொம்ப யோசிக்கிறேன். என் சரீரத்தை குறித்து ரொம்ப நான் யோசிக்கிறேன். என்னால் யோசிக்காம இருக்க முடியல, என்னால் மறக்கவே முடியல. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு புது பலனை தரணும்.
இந்த சூழ்நிலையில வேற எதையும் யோசிக்க முடியல. மறுபடியும் என் சரீரத்தை மட்டும்தான் என்னால் யோசிக்க முடியுது. எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஆனா நீங்க ஆசைப்பட்ட ஆண்டவர் கண்டிப்பா செய்வாரு. உன் வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் தானே அவர். ஹல்லேலூயா. அப்படி எனக்காக ஜெபிக்கணும்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துல தனித்தனியாக ஜெபிக்க முடியாட்டாலும் நான் உங்க எல்லாருக்காகவும் திறப்புல நிக்கிறேன். ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு பெரிய சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தாரு. அதனுடைய வலி என்னன்னு எனக்கு தெரியும். ஒரு செகண்ட் கூட என்னால் யோசனையை நிறுத்தவே முடியாம சிக்கி தவிச்ச நாள் நிறைய உண்டு. என்னால் யோசிக்கவே முடியல. என்னால் யோசிக்காம இருக்கவே முடியல. எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. அதனால தான் இவ்வளவு பாரம் எடுக்கிறேன் நான். அதனால இந்த பாரம் எனக்குள்ள நிறையவே இருக்குது. கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைங்க கூட நீங்க ஜெபத்துல கலந்துக்குங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, எங்க பிள்ளைங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு கூட யாருமே கண்டுபிடிக்க முடியாது ஆண்டவரே. ஈஸியா சொல்லிடுறாங்க. எதுக்கு இந்த மாதிரி பைத்தியக்காரி மாதிரி யோசிச்சே இருக்குன்னு சொல்லிடுறாங்க. எதுக்கு யோசிக்கணும், உனக்கு என்ன இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா எங்க பிள்ளைங்க அந்த யோசனையை நிறுத்த முடியாம தடுமாறி கொண்டிருக்கிறது உமக்கு தெரியும் ஆண்டவரே, தெரியும் ஆண்டவரே. இதோ பலிபீடத்தில் நிற்கிற உம்முடைய ஊழியக்காரனாகிய எனக்கு அதிலிருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்து, ஒரு கற்றுக் கொடுத்தலை கொடுத்து, ஒரு விடுதலையை கொடுத்து இன்றைக்கு உங்க பிள்ளைங்க முன்னாடி நிறுத்தி இருப்பீரே. ஆனால் உங்க வல்லமை குறையல, உங்க மகிமை குறையல, உங்க இரக்கம் மாறல, உங்க அற்புதம் மாறல. இப்போ 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 ஏசப்பா, ஏசப்பா, அந்த சிந்தனையில தடுமாறி கொண்டிருக்கிற என் பிள்ளைக்கு இப்போ இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே. கையில வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க, ஆனா சிந்தனை ஓடிட்டே இருக்குது. தூங்குனாங்க, தூக்கம் வரல, சிந்தனை ஓடிட்டே இருக்குது. என்ன செய்வேன், என்ன பண்ணுவேன், இன்னும் என்ன சொல்லுவாங்களோ, இன்னும் என்னென்ன செய்ய போறாங்களோ, யோசனை ஓடிட்டே இருக்குதுப்பா. இல்ல, இந்த மன அழுத்தத்தினுடைய இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடிய 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 ஆண்டவரே, நிறைய பிள்ளைகளை நீங்க வெளியே எடுத்துட்டு வரணும். மருத்துவமனைகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். மன அழுத்தத்துக்காக மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இதுக்கு ஒரே ஒரு தீர்வான வைத்தியர் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் இதிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். உங்களால ஒருத்தரால தான் இதிலிருந்து பரிபூரணமான விடுதலை கொடுக்க முடியும். இப்போ இப்போ இயேசுவின் நாமத்தினால அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ உம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதாக ராஜா. அல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்து, என்னுடைய கடைசி நாள் எப்படி இருக்குமோ, யார் என்ன வச்சு பார்ப்பாங்களோ, என் பிள்ளை எனக்கு இல்லை, என் கணவனார் எனக்கு இல்லை, என் மனைவி எனக்கு இல்லை, என்னை சுற்றி யாருமே இல்லை. ஆண்டவரே, விழிச்சா அந்த ஞாபகம் வருது, சாப்பிடும் போது அந்த ஞாபகம் வருது. என்னுடைய கடைசி நாட்கள் எப்படி ஆகுமோ, நான் எப்படி கொடுக்க போறேனோ. எந்த யோசனை இப்போ எங்க பிள்ளையை ஆழ்த்திட்டு இருந்தாலும், எந்த யோசனையினால சிக்குண்டு இருந்தாலும், இப்போ உங்களை தைரியப்படுத்துகிற வார்த்தை, நீங்க தைரியப்படுத்த முடியும் ஆண்டவரே, தைரியப்படுத்த முடியும் ஆண்டவரே. குற்ற மனசாட்சி நிறைய பேருக்குள்ள ஓடிட்டே இருக்குது. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் பண்ணிட்டேன், ஆண்டவர் என் மேல கோபமா இருக்கிறாரோ, ஆண்டவர் என்ன கைவிட்டாரோ, எந்த யோசனையா இருந்தாலும், ஹல்லேலூயா, என் தேவனுடைய தயவுள்ள கரம், என் தேவனுடைய தயவுள்ள கரம், என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் பிள்ளைய வெளியே கொண்டு வரணும். சாட்சி சொல்லணும், சீக்கிரத்தில் சாட்சி சொல்லணும், வந்து நின்று சாட்சி சொல்லணும். பாஸ்டர், நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன், ஆண்டவர் என்ன ரொம்ப ஃப்ரீயா இருக்க வச்சிருக்கிறாரு, இப்போ எனக்கு எந்த யோசனையுமே இல்லை, கர்த்தர் நடத்துவார் என்கிற யோசனையை தவிர வேற ஒன்றும் இல்லை. எங்க பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காக நன்றி அப்பா. இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எங்கிருந்தாலும் ஆண்டவருடைய தயவு அவர்கள் மேல் வரட்டும். ஆண்டவரே, அவருடைய ஜப குறிப்பு எதுவா இருந்தாலும் இப்பொழுது ஒரு பலன் உண்டாவதாக ராஜா.